நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்கும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. இந்த பதவியேற்பு நிகழ்வையும் விழா நடைபெறும் விதத்தையும் விளக்குகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். அதனை தற்போது பார்ப்போம். நாளை மதியம் 12:15 மணிக்கு திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதியாக நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பதவியேற்க உள்ளார். அந்த விழா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்ப நீங்க பார்க்கறது தான் ராஷ்டிரபதி பவன், அதாவது ஜனாதிபதி மாளிகை என்று அழைப்பார்கள். ஜனாதிபதியுடைய வீடு, அலுவலகம் எல்லாம் இதுதான். பிரணாப் முகர்ஜி அவர்கள் அங்கே தான் இருப்பார்கள். நாளை காலை திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முதலே அங்கே சென்று விடுவார்கள். பிறகு அங்கிருந்து குதிரைப்படை சூழ இருவரும் கிளம்பி அங்கிருந்து ஒரு 300 மீட்டர் தான் நாடாளுமன்றம். நீங்க மிக தெளிவாக பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா லோக்சபா சபாநாயகர் மற்றும் ராஜ்யசபா தலைவர் இருவரும் அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு போவார்கள். அங்கே மேடைக்கு போன பிறகு அமர்ந்து கொள்வார்கள். ஜனாதிபதி, அதாவது பிரணாப் முகர்ஜி அவர்கள் நடுவில் அமர்ந்திருப்பார்கள். அதன் பிறகு திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். பதவி பிரமாணம் ஜனாதிபதிக்கு யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. பதவி பிரமாணம் முடிந்த பிறகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அவருடைய இருக்கையிலிருந்து எழுந்து அந்த இருக்கையில், ஜனாதிபதி இருக்கையில் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை அமருமாறு கேட்டுக்கொள்வார். அவர் அமர்ந்த பிறகு திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உரை நிகழ்த்துவார். பிறகு அங்கிருந்து நாடாளுமன்றத்திலிருந்து அவர்கள் இருவரும் கிளம்பி வந்து ராஷ்டிரபதி பவன், அதாவது ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே செல்வார்கள். ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே சென்ற பிறகு அங்கே 340 அறைகள் இருக்கின்றன. அதாவது முக்கியமான அறைகளை ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் சுற்றி காட்டுவார்கள். பிறகு ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதிக்கு என்று ஒரு இருக்கை இருக்கிறது. அந்த இருக்கையில் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை அமரச் செய்துவிட்டு அங்கிருந்து இருவர் முன்னாள் ஜனாதிபதியும் இந்நாள் ஜனாதிபதியும் கிளம்பி நம்பர் 10 ராஜாஜி மார்க்குக்கு செல்வார்கள். இங்கே தான் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தங்கியிருந்த இல்லம். இது தான் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி இந்நாள் ஜனாதிபதி கிளம்பி வந்து பிரணாப் முகர்ஜியின் இல்லத்தில் அவரே அங்கே விட்டுவிட்டு பிறகு இந்தியாவின் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மட்டும் தனியாக காரில் அங்கிருந்து, அதாவது ராஷ்டிரபதி பவனிலிருந்து அந்த புரோட்டோகால் அப்படித்தான் அங்கே ராஜாஜி மார்க்கிலிருந்து கிளம்பி மீண்டும் ராஷ்டிரபதி பவனுக்கே வந்து விடுவார். இது தான் நாளை நடக்கும். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.